மகுடம் படம் சரியா போகல. அதனால திரும்ப மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு நடிகர் விஷால் அவர்கள். நானும் அவரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தா, ஆனா திரும்ப அவர் இப்படி ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நடிகை சாய் தன்ஷிகா சொன்ன இந்த விஷயம் இப்ப கோலிவுட்ல அதிகமா பேசப்பட்டு வருது. இப்ப ரீசெண்டா அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு திருமணம்னு பார்த்தா அது விஷால் அவர்களுடைய திருமணம் தான். ஏன்னா விஷால் அவர்கள் 1 இயருக்கு முன்னாடியே அவரோட என்கேஜ்மெண்ட் பண்ணி நாங்க சினிமா திரைப்பட சங்க கட்டிடத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கட்டட சங்கமும் முடிஞ்சிடுச்சு. திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற இந்த நிலையில நடுவுல நிறைய பேர் இந்த திருமணம் நின்று போயிடுச்சு. சாய் தன்ஷிகாவுக்கும் விஷால் அவர்களுக்கும் இடையே பிரேக்கப் ஆகிடுச்சு. இவங்களோட திருமணம் இனிமேல் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா சாய் தன்ஷிகா அதுக்கு மறுப்பு தெரிவித்து நாங்க 2 பேரும் இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எங்களோட திருமணம் நடக்கும் கண்டிப்பா. இதுல ரூமர்ஸை நீங்க யாரும் நம்ப வேணாம் சொல்லிட்டாங்க. அண்ட் இப்படி இருக்க இந்த நிலையில இப்போ விஷால் அவர்கள் அவரோட மகுடம் படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு. பட் படம் வந்த அடுத்த ஷோவுல இருந்து படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ரொம்ப மொக்கையா இருக்கு, நல்லா இல்ல, விஷால் அவர்களோட டைரக்ஷன் ரொம்பவே நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி விஷால் அவர்களுக்கு எதிர்ப்பாவே நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால மனமுடைந்த விஷால் அவர்கள் அகைன் மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. இதனால இப்ப திருமணம் நின்று போயிடும், சாய் தன்ஷிகா அவர்கள் கண்டிப்பா இப்படி திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இப்ப ரீசெண்டா சாய் தன்ஷிகா அவர்கள் இதெல்லாம் எதுவும் இல்ல, படம் நல்லா போகலன்னா என்ன, அடுத்த படம் நல்லா கொடுப்பாரு விஷால் அவர்கள். சினிமாவில் ஒருத்தருக்கு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா இருக்கும் தான். அதனால தாழ்வு வந்துருச்சுன்னா அவர் ஃபுல்லாவே கீழே விழ மாட்டாரு. அதுவும் விஷால் அவர்கள் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அடுத்த வெற்றியை பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு, நல்லா போராடுவாரு. அதுக்காகவும் எங்க திருமணத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்க திருமணம் பண்ணிக்க தான் போறோம் சீக்கிரமே அப்படின்னு சொல்லி அந்த ரூமர்ஸுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.